ராசி கிச்சன். தீபாவளி ரெசிபியில் நம்ம அடுத்து இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு காரம் வெரைட்டி தாங்க. நான் ஏற்கனவே முந்திரி மைசூர் பாக்கு வந்து ரெசிபி அப்லோட் பண்ணிட்டேன். அதுவும் இல்லாமல் என் ஃப்ரெண்டோட வீட்டில் போய் நான் செஞ்ச 3 ரெசிபிஸும் ஒரு vlog-ஆ கொடுத்துருக்கேன். எல்லாமே நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு ஹெல்த்தியான மில்லட் வச்சு ஒரு முறுக்கு. ஏற்கனவே சேனலில் நிறைய முறுக்கு, மிக்சர், ஓட்டு பக்கோடா எல்லாமே கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஷேர் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ராகி முறுக்குங்க. ரொம்ப சுலபமான முறையில் ஈஸியாக சிம்பிளாக எப்படி ராகி முறுக்கு வீட்டில் பொறுப்பாக செய்யலாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஹாப்பியான நியூஸ் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். நம்ம சேனல் வந்து 10K சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆகிட்டாங்க. எல்லாமே உங்களோட ஆதரவுனால எனக்கு கிடைச்சது தான் இந்த 10K சப்ஸ்கிரைபர்ஸும். கூடிய சீக்கிரம் இது 100K-வாக மாறணுங்கிறது என்னோட விருப்பம். நீங்கள் எல்லாருமே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட என்னோட சேனலில் வந்து ஷேர் பண்ணி கூடிய சீக்கிரம் இதை 100K சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிற ஃபேமிலியாக மாற்ற வேண்டியது உங்கள் பொறுப்பு. வாங்க இப்போ நம்ம ராகி முறுக்கு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்னு பார்த்தீங்கன்னா 1.5 கப் அளவுக்கு ராகி மாவு. எவ்வளோ ராகி மாவு எடுக்கிறீங்களோ அதே மெஷர்மெண்ட் வந்து அரிசி மாவு. பச்சரிசி மாவு நான் வீட்லேயே நெல்லையே உணர்த்தி அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். பச்சரிசி மாவு 1.5 கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. ராகியும் அரிசி மாவும் ஈக்குவல் ப்ரொப்போர்ஷன்ஸ். இது வந்து 3 கப் எடுத்துட்டேன். இதுக்கு 1 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை மாவு, பொட்டுக்கடலையை அரைச்சி சளிச்சு எடுத்துக்கோங்க. இந்த 3 மாவுமே நல்லா சளிச்சு கட்டி இல்லாமல் குருணை இல்லாமல் எடுத்துக்கோங்க. இதுக்கு வெள்ளை எள்ளு சேர்த்துனீங்கன்னா தான் நல்லாயிருக்கும். அது 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு உப்பு, பெருங்காயத்தூள், காரத்துக்கு ஏற்றாப்புல வரமிளகாய் தூள் சேர்த்து இதெல்லாம் நல்லா ஒன்றா கலந்து எடுத்துக்கோங்க. ட்ரை இன்க்ரீடியன்ஸ்லாம் ராகி மாவையும் பொட்டுக்கடலை மாவு, அரிசி மாவு எல்லாமே சளிச்சு எடுத்துக்கோங்க. நான் ராகி மாவு வீட்லேயே அரைச்ச மாவு தான். நீங்கள் கடையில் வாங்குகிற மாவாக இருந்தாலும் பரவாயில்ல, எந்த மாவாக இருந்தாலும் முறுக்கு நமக்கு ஒரே மாதிரி தாங்க கிடைக்கும். அதே மாதிரி ராகி மாவு வறுத்த மாவு கிடையாது, பச்சை தான். இது கூட பிசைகிறதுக்கு மிதமான சூடு, கை பொறுக்கிற சூட்டில் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. வெதுவெதுப்பான தண்ணி ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி எல்லாம் ஒன்று கலந்து வர்ற அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ நான் கம்மியான ப்ரொப்போர்ஷன் தான் எடுத்துருக்கேன். அதனால் இதுக்கு மொத்தத்துக்கும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்திக்கலாம். சேர்த்தி இதெல்லாம் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ஒன்று மட்டும் நோட் பண்ணிக்கோங்க, நம்ம சுடுதண்ணி ஊற்றி பிசைகிறதுனால மாவு சூடாக இருக்கும்போது வெண்ணெய் போட்டுறாதீங்க, நெய்யாட்ட குறைஞ்சி வந்துடும். மாவு கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா நீங்கள் வெண்ணெய் போட்டு பிசைஞ்சிட்டு நம்ம முறுக்கச்சில் வச்சு முறுக்கு புழிஞ்சிக்கலாம். இதே மாவு வந்து நீங்கள் ஓட்டு பக்கோடா அச்சு போட்டும் ஓட்டு பக்கோடாவும் புழிஞ்சிக்கலாம், ஸ்டார் அச்சு போட்டு ஸ்டார் முறுக்காவும் புழிஞ்சிக்கலாம். மாவு வந்து ஒன்று தான். நம்ம வந்து பிழியறது வந்து என்ன ஷேப்லேயே வேணாலும் நமக்கு தகுந்த மாதிரி பிழிஞ்சு எடுத்துக்கலாங்க. நான் இன்றைக்கி ராகி மாவு 1.5 கப்பு, அரிசி மாவு 1.5 கப் போட்டிருக்கறனால இந்த முறுக்கு ரொம்ப சாஃப்டாக பொறுன்னு மாவு கையில் தொடும்போதே ரொம்ப அப்படியே சாஃப்டாக இருக்குது. இது வந்து முறுக்கு குழலில் எண்ணெய் தடவிட்டு முறுக்குழலில் சேர்த்தி யூஸ்வலாக எப்பவும் சுற்றுற மாதிரி முறுக்கு சுற்றி எடுத்துக்கலாங்க. ராகியில் கால்சியம் ரொம்பவே அதிகமாக இருக்குது. குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்கும்போது நமக்கு வீட்டில் ஹெல்த்தியான ஸ்நாக் கொடுக்கறதுக்கு இது வந்து எதுவாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும், முறுக்கு புளியறதுக்கு ரொம்ப சாஃப்டாக வந்ததுங்க. இதை வந்து வெள்ளை எள்ளு சேர்த்திருக்கோம். இப்போ நமக்கு கருப்பு எள்ளு சேர்த்துனோம்னா ராகி நமக்கு பொரிஞ்சு வர்றப்ப ஒரு மாதிரி டார்க் ப்ரௌன் கலரில் வரும். கருப்பு எள்ளு சேர்த்துனிங்கன்னா எள்ளு இருக்கிறதே தெரியாது. இதில் வெள்ளை எள்ளு சேர்த்தும் போது அங்கங்கே எள்ளு இருக்கிறது நல்லாவே நமக்கு தெரியுங்க. முறுக்கு நல்லா சுட்டு எடுத்ததுக்கப்புறம் நல்லா நமக்கு விசிபிளாக தெரியும். இந்த மாதிரி நான் யூஸ்வலாக எப்பவும் சுடுற மாதிரி வெள்ளை துணியில் சுற்றிட்டு எடுத்து நம்ம ஒன்றா போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். எண்ணெய் வந்து மிதமான தீயில் வச்சு சூடு பண்ண வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம முறுக்கு ஒன்றா போட்டு சுட்டு எடுத்துக்கலாம். ரொம்பவே பொறுப்பாக இருந்ததுங்க. நான் எடுத்து போடும்போதே முறுக்கு உடையிற கண்டிஷனில் தான் இருந்தது. சப்போஸ் உங்களுக்கு இந்த மாதிரி முறுக்கு சுற்றி எடுத்து போட வரலின்னா அப்படியே உதிராகவும் முறுக்கு போட்டுக்கலாம். இல்லைன்னா ஓட்டு பக்கோடா அச்சு போட்டு ஓட்டு பக்கோடாவும் நீங்கள் போட்டு எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி எல்லாமே முறுக்காகவே சுட்டு எடுத்துட்டேன். நல்லா கிறிஸ்பியான ஹெல்த்தியான ராகி முறுக்கு வீட்லேயே நம்ம ஈஸியாக செய்ய முடியும். இந்த ராகி முறுக்கு வந்து நீங்கள் கடையில் வாங்குறதோட வீட்டில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ரொம்பவே நல்லது. கடலை எண்ணெய் வந்து செக்கில் ஆட்டின கடலை எண்ணெய்ங்க. அதனால் ரொம்பவே ஹெல்த்தியான ராகி முறுக்கு
ரொம்ப சிம்பிளாக. இப்போ நீங்கள் அரிசி மாவும் ராகி மாவும் வீட்டில் ரெடியாக வச்சுருந்தீங்கன்னா பொட்டுக்கடலை மாவு மட்டும் அரைச்சி இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய ராகி முறுக்கு நீங்களும் இந்த தீபாவளிக்கு செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குங்கிறத எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் ஆல்ங்க ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா எந்த ஒரு வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.